ஆமாக்கு காலையிலே சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா சும்மா தான் இருக்கணும். அப்புறம் மத்தியானம் தானே சமைக்கணும். அது வரைக்கும் என்னதான் செய்ய, அதனால இங்க ஒரு நடைய கட்டிடுறது. இல்ல வந்தா சரி நம்ம உயிரை தான் எடுப்பாள்வ, ஆனாலும் வரலனாலும் எனக்கு மனசே இருக்காது பத்துக்க. 3 பேரும் சரி சண்டை போட்டதுல நாயும் பூனையும் தான். ஆனா எவ்வளவு சண்டை போட்டுட்டு உடனே பேசிக்கிடுவாள்வ. அதுலயும் இந்த சின்ன பொண்ணும் மீனாவும் இருக்காவளே சொல்லவே வேண்டாம். அந்த இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவாங்களே என்னது மேட் பார் ஈச் அதர்னு, அதான் இவிய. எக்கோ அது மேட் ஃபார் ஈச் அதர். அப்ப நான் தப்பா சொன்னேனோ? நான் என்ன சொன்னேன்? ஏக்கா நீங்க மேடுன்னு சொன்னீங்க. ஓ எப்படி சொல்லணும்? மேடு மேடு. அப்போ மேட்னா நமக்கா பைத்தியம்ன்றதுக்கு. அப்ப நான் சொன்னதுதான் கரெக்ட். நீங்க 2 பேரும் பைத்தியம் மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. அட சச்சோ. சரிதாக்க சின்ன பொண்ணுல நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். உனக்கு இந்த நினைப்பு வேறையா? சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு மத்தியானம் என்ன சமையல்? எப்பவும் போலதாக்க. என்னல என்ன எப்பவும் போல? எப்பவும் போல இனிமேதாக்கா யோசிக்கணும். சச்சு உங்க வீட்ல என்ன சாப்பாடு இன்னைக்கு? சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இப்பதான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்படியாக்க? ஆமா, சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும் பாத்தியா? சிக்கன் பிரியாணியும் இந்த சிக்கனை பொரிச்சு வச்சிடலான்னு பார்க்கேன். சூப்பர் சூப்பர் காம்பினேஷன்.